தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த துரோக திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த விஷம பிரச்சாரம் ஈடுபட மாட்டேங்குது. அண்ணன் மாசுபுரமணியன் அண்ணன் பல கூட்டம் நடத்தும் போது ஒரு கூட்டத்தில் ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிட்டு கூட்டம் நடத்திட்டாரு. அவ்வளவு பேர் சோசியல் மீடியால அலறிட்டான். ரங்கராஜ் பாண்டே எல்லாம் ஒரு ஆளு, அண்ணன் கூப்பிடலாமா மாசுபுரமணியன்? அண்ணன் நான் சொல்றேன், கூப்பிட்டேன், சரி நம்ம கூப்பிடணும். அங்கேதான் நம்ம மேன்மையான ஆளாகிறோம். நம்ம என்ன ஆகிறோம்? டேய், எங்கிட்ட எதிர்த்து பேசுற கருத்து இருக்கு, நீ வா, நல்லா கடைவிரி சொல்லு. என்ன சொன்னார் அவர் கடைசியில் மேடையில் அழுது புலம்பிட்டு போனாரு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு. வயிறு தவிர ஒன்றும் செய்ய முடியாது. நீ வேற என்ன செய்ய? உங்கள்கிட்ட கருத்து இருக்கா? அது எங்க இருந்து வந்தது மாசுபுரமணியம் அவர்களுக்கு தெரியுமா? அது இப்ப இந்த புறம் தான் இல்ல, அது பெரியார் கிட்ட வந்தது. பெரியார் எதிர்த்து பேசினா வா மேடை போடுவாரு. பெரியார் போல எதிர்கருத்தை பேசியவனை மேடையில் அமர வைத்து பேச வைத்த ஆளே உலகத்துல கிடையாது. பெரியார் ஆதரிச்சு பேசுறாளோட எதிர்த்து பேசுறாள மேலே கூப்பிடுவார். பேசி முடிச்சுட்டு அதுக்கு மாற்றா நம்ம கிட்ட என்ன கருத்து இருக்கோ அதை பேசுவார். அதை போல ரங்கராஜ் பாண்டே மட்டும் முடிஞ்சா அண்ணாமலையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருங்க. ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை, அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே, அவ்வளவுதானே. ஏன்னா பேசிட்டு வர அண்ணாமலையும் அப்ப பேசுனா பேசட்டும், கேட்போம். என்ன பேசிடுவார் அவரு? மேடைக்கு சொல்லிடுவாரா நீங்க 3வது மொழி படிங்கன்னு? அது பதிலுக்கு மாசுபுரமணியன் பேசும்போது சொல்லுவார்ல கடைசியில், நாங்கே 3வது மொழி படிக்கிறோம் அப்படின்னு. உனக்கு தெரிஞ்ச 3வது மொழி சொல்லு நீ முதல்ல அப்படின்னு. இந்தியாவில் யாரையுமே படிக்க மாட்டாங்களா 3வது மொழி? நம்ம பிள்ளை மட்டும் 3வது மொழி படிக்கணுமா? நான் எளிதா புரிய சொல்றேன். பெண்கள் இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க. நம்ம படிப்பை ஆரம்பிச்சது 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சின்ன பள்ளிக்கூடத்துல விட்ட பொழுது நமக்கு படிப்பு 2 தான். என்ன பாடம்? 1 தமிழ், கீழே மண்ணை கொட்டி ஆனா ஆவனான்னு எழுதுறது. 2வது நம்பர், எண். அதனாலதான் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும்னா 2 தான் படித்தோம். புள்ள 5வது வரையும் 12 வயசு வரைக்கும் நம்பரும் லெட்டர் தான் படிச்சிச்சு, மொழியும் எண்ணும் தான் படிச்சிச்சு. இது 2 தான் படிச்சு. அதுக்கப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் மெதுவா வரலாறு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் புவியியல் சொல்லி கொடுத்தோம், ஜாகிரபி சொல்லி கொடுத்தோம். அப்புறம் பௌதிகம் சொல்லி கொடுத்தோம், இயற்பியல் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா படித்தோம் சப்ஜெக்டா. இன்னைக்கு என்ன பண்றோம்? 5வது படிக்கிற பிள்ளைக்கே பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம், கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம், பாட்னி சொல்லி கொடுக்குறோம், ஜுவாலஜி சொல்லி கொடுக்குறோம், ஹிஸ்டரி சொல்லி கொடுக்குறோம், சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே 5வது படிக்கிற பிள்ளைக்கே இருக்கு. கரெக்டா? 5வது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுக்குறோமா? பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறோமா? வங்காளம் சொல்லி கொடுக்குறோமா? ஏன்னா மொழி அறிவு இல்லை, பாடம் தான் அறிவு, பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் நாலேஜ், லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது.